ஹாய், வெல்கம் டு தேவிகா இளங்கோவன் சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி நிறைய பேர் இதை கண்டிப்பா வந்து ஃபீல் பண்ணியிருப்பீங்க. பட் அதுக்கான காரணம் என்னன்னு உங்களுக்கு தெரியாம வேணா இருக்கலாம். எனக்கு தெரிஞ்ச சில காரணங்களை இன்னைக்கு உங்களோட நான் வந்து ஷேர் பண்ணிக்க போறேன். அது என்னன்னா, அடிக்கடி நிறைய பேர் சொல்றது, நான் ரொம்ப டயர்டா இருக்கேன், எனக்கு ரொம்ப சோர்வா இருக்கு அப்படின்னு சொல்லி அடிக்கடி நிறைய பேர் சொல்லி நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம எதனால டயர்ட் ஆகுறோம், எந்த பழக்கத்தெல்லாம் மாத்தா நான் ரொம்ப ஆக்டிவா எனர்ஜியா மாறலாம் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப டயர்டா இருக்கேன், ரொம்ப டயர்டா இருக்கேன் அப்படின்றது நிறைய பேர் வந்து அடிக்கடி சொல்ற ஒரு விஷயம். அதுக்கு ஃபர்ஸ்ட் விஷயமா வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ரொம்ப டயர்ட் ஆகுறதுக்கு, நம்மளோட எனர்ஜி எல்லாத்தையும் ஒரு மாதிரி எடுத்துக்கிறதுக்கான முக்கியமான ரீசன், நீங்க டயர்டா இருக்கிறதுக்கு முக்கியமான ரீசன் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரியான தூக்கம் இல்லை அப்படின்னா கண்டிப்பா ரொம்ப டயர்டா வந்து ஃபீல் பண்ணுவீங்க. கண்டிப்பா 8 மணி நேரமாவது தூங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. தூக்கம்ன்றது இன்னைக்கு நம்ம கரெக்டா தூங்கினாதான் அடுத்த நாள் நம்மளால கரெக்டா ஒரு வேலையை வந்து செய்ய முடியும். அதனால நம்ம எப்பெல்லாம் நம்மளோட தூக்கத்தை சரியா வந்து தூங்கலையோ, நம்ம வந்து பாத்தீங்கன்னா அப்ப ரொம்ப டயர்டா வந்து ஃபீல் பண்ணுவோம். அதனால லேட்டா தூங்கி லேட்டா எந்திரிக்கிறீங்க அப்படின்னாலுமே நிஜமா ஒரு மாதிரி ரொம்ப டயர்டா தான் வந்து இருக்கும். இந்த ஹேபிட் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பாருங்க. இது உங்களோட டயர்ட்னஸை வந்து போக்கி நீங்க எனர்ஜியா இருக்கிறதுக்கு கண்டிப்பா ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயமா வந்து இருக்கும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, இதுதான் நம்ம சாப்பிடணும் அப்படின்றதெல்லாம் இல்லாம, வெளியில போய் நிறைய ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாமே வந்து சாப்பிடுறது, நினைக்கிறப்போ நினைச்ச பொருளை சாப்பிடுறது, மேபி இந்த மாதிரி சாப்பிட்றதுனால கூட நம்மளோட ஹெல்த் வந்து ரொம்ப டயர்ட் ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்னா மேக்சிமம் நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, இந்த ஹோட்டல் கடைகள்லாம் பார்த்தா அப்படியே கியூ கட்டி நிக்கிறாங்க. எனக்கு பாக்குறப்பெல்லாம் தோணும், ஏன்டா வீட்டுல எல்லாம் நீங்க சமைக்கவே மாட்டீங்களா, ஃபுல்லா கடையில தான் வாங்குவீங்களா? தோசை மாவுல ஆரம்பிச்சு எல்லாமே வந்து கடையில தான் வந்து வாங்குறது. வெளியில இருந்து சிக்கன் வாங்குறது, இது எல்லாமே சொல்றேன். நீங்க அட்லீஸ்ட் மாசத்துக்கு ஒரு நாள் வாங்குறீங்க அப்படின்னா அது கண்டிப்பா வந்து தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா இதையே தொடர்ந்து பண்ணும்போது, வெளி சாப்பாடு சாப்பிடும்போது, வெளியில வந்து பீஸா, பர்கர்ன்னு நீங்க ஆர்டர் பண்ணி சாப்பிடும்போது கண்டிப்பா உங்களோட ஹெல்த் வந்து கெட்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு வந்து இருக்கு. அது உங்களை ரொம்ப டயர்ட் ஆக்கி உங்களை அடுத்த வேலை செய்ய விடாம கண்டிப்பா வந்து பண்ணும். இந்த ஹேபிட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அடுத்த விஷயம், எனர்ஜி இல்லாம இருக்கிறதுக்கு முக்கியமான விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, தண்ணி வந்து சரியா குடிக்காம இருக்கிறது. ஹெல்த் இஷ்யூஸ் பத்தி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுல நிறைய பேர் சொன்னது, அக்கா நாங்களுமே உங்களை மாதிரிதான் தண்ணியே வந்து குடிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. வெயில் டைமா இருந்தாலும் சரி, மழை காலமா இருந்தாலும் சரி, குளிர்காலமா இருந்தாலும் சரி, கண்டிப்பா குறைஞ்சது தண்ணி குடிங்க. நம்ம தண்ணி குடிக்கல அப்படின்னா நம்ம வந்து நிஜமாவே ரொம்ப டயர்டா வந்து ஃபீல் பண்ணுவோம். ஒரு எனர்ஜியாவே இருக்காது. அக்கா எனக்கு தண்ணியா குடிக்கவே சுத்தமா பிடிக்கல அப்படின்னா மோரா போட்டு குடிங்க. இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஜூஸா போட்டு குடிங்க. ஆனா வந்து கண்டிப்பா லிக்விட் ஐட்டமா வந்து எடுத்துக்கோங்க. தண்ணி நம்ம உடம்புக்கு ரொம்பவே வந்து நல்லது. அதே மாதிரி இந்த நெல்லிக்காய் ஜூஸ் வந்து எப்படி போடுறது, நான் டெய்லி காலையில போய் நம்மளோட வீட்டுல நெல்லிக்காய் ஜூஸ் வந்து போடுறேன். அதுவுமே எப்படி அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. தண்ணி குடிக்காதவங்க கூட இந்த மாதிரி மோராவோ இல்லைன்னா இந்த மாதிரி நெல்லிக்காய் ஜூஸாவோ இந்த மாதிரி எடுத்துக்கும் போது நம்ம உடம்புக்கு தேவையான தண்ணி வந்து நமக்கு கிடைக்குது. அது நம்ம இன்னும் ரொம்ப ஆக்டிவா வந்து வச்சுக்குது. நெல்லிக்காய்லாம் நார்மலா நான் சாப்பிட சொன்னீங்கன்னா சாப்பிடுவேன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து கிடையாது. ஆனா இந்த மாதிரி ஜூஸா போடும்போது ரொம்ப டேஸ்டாவும் வந்து இருக்கு. எப்பவுமே நமக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த சாப்பிடவே பிடிக்கல அப்படின்னா கூட அதை நமக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அதை கண்டிப்பா நம்ம வந்து சாப்பிடுவோம். நான் வந்து என் பசங்களுக்கு அந்த விஷயங்களை வந்து ஃபாலோ பண்றேன். இப்போ ஸ்ரதன் வந்து நெல்லிக்காய் வந்து பெரிய நெல்லிக்காய் நிறைய சாப்பிடுவான். பட் தேவேஷ் வந்து சுத்தமா சாப்பிட மாட்டான். ஆனா வந்து அவனுக்கு முடி கொட்டுது, எனக்கு வந்து முடி ரொம்ப கொட்டுற மாதிரி இருக்கு, இப்படி எல்லாம் வந்து சொல்லிட்டே இருந்தான். ஒரு 1 வீக்கா இதை நான் ஃபாலோ பண்றேன். 2 நெல்லிக்காய் வந்து எடுத்துக்கோங்க, நல்லா கட் பண்ணிட்டு அந்த நெல்லிக்காய் வந்து அந்த உள்ள இருக்க கொட்டையை மட்டும் எடுத்துட்டு தோல் மட்டும் அந்த இதை சதையா இருக்கிறத மட்டும் எடுத்து மிக்ஸி ஜார்ல போட்டுட்டு, கூடவே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா உப்பு, கொஞ்சமா தயிர், 1 ஸ்பூன் சீரகம், அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, கொஞ்சமா கொத்தமல்லி, இது எல்லாத்தையும் போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்சியில வந்து அடிச்சிருங்க. நிறைய பேர் அதை வடிகட்டிலாம் குடிக்கிறாங்க. வடியெல்லாம் கட்டவே வேண்டாம், அப்படியே ரொம்ப நல்லா இருக்கு. உங்களுக்கு இன்னும் ஜில்லுன்னு வேணும் அப்படின்னா நான் காலையிலே வந்து போட்டுருவேன். 5:30க்கெல்லாம் போட்டு ஃப்ரிட்ஜில் வந்து வச்சிருவேன். அப்போ பசங்க காலைல தூங்கி எந்திரிச்சு ப்ரஷ் பண்ணிட்டு வந்தோடனே ஃபர்ஸ்ட் குடுக்கறது அதுதான். அப்போ குடிக்கிறதுக்கும் இன்னும் ரொம்ப டேஸ்டா வந்து இருக்கும். நார்மலா வெளியில வச்சுமே வந்து குடிக்கலாம். இல்ல பசங்களுக்கு பழக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஜில்லுன்னு கொடுத்து பாருங்க. கண்டிப்பா வந்து வேண்டான்னு சொல்லாம கண்டிப்பா குடிப்பாங்க.
நம்மளோட உடம்ப ரொம்ப டீஹைட்ரேட் பண்ணாம இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா தண்ணி ரொம்ப ரொம்ப நம்மளோட உடம்புக்கு வந்து முக்கியம். நம்மள ரொம்ப டயர்ட் ஆக்குது அப்படின்னா நீங்க சரியா தண்ணி குடிக்கல அப்படின்னு அர்த்தம். கண்டிப்பா இந்த பழக்கத்தை வந்து மாத்துங்க. நெல்லிக்காய் ஜூஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே நல்லா டேஸ்டாவும் வந்திருக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் நம்ம சோஷியல் மீடியால வந்து டைம் ஸ்பெண்ட் பண்றது, மொபைல் பாக்குறது, டிவி உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறது, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மள ரொம்ப டயர்ட் ஆக்கும். ஃபோன் பார்க்கறதெல்லாம் டயர்ட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா, நிஜமாவே ஃபோன் கன்டினியூஸா பார்க்குறவங்களுக்கு வந்து தெரியும். அது அவங்கள எவ்வளோ டயர்ட் ஆக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம உட்காந்து இன்ஸ்டாகிராம் பக்கம் போவோம். சும்மா ஏதாவது ஒரே ஒரு ரீல் மட்டும் பார்ப்போம்ன்னு போவோம். ஆனா நம்ம ஸ்வைப் பண்ணிட்டே இருப்போம். அதுலேருந்து நம்மளால வெளில வரவே முடியாது. நிஜமாவே வேலை பார்த்து டயர்ட் ஆகுறவங்கள விட, இந்த மாதிரி ஃபோன் பார்த்துட்டே, டிவி பார்த்துக்கிட்டே டயர்ட் ஆகுறவங்க நெறைய பேர் இருப்பாங்க. அது நம்மளோட எனர்ஜி எடுக்குமான்னு கேட்டிங்கன்னா, ஆமா கண்டிப்பா. நம்மளால எந்த வேலையும் செய்ய முடியாது. நம்ம உட்கார்ந்தோம் அப்படின்னா, அப்படியே உட்கார்ந்துகிட்டே இருப்போம். அது நம்மள இன்னும் இன்னும் ரொம்ப டயர்ட் ஆக்கிட்டே வந்து இருப்போம். ஃபோன் பார்க்கிறதோ, டிவி பார்க்கிறதோலாம் தப்பு கிடையாது. ஆனா, ஃபுல் டைம் அதையே வந்து பண்ணிட்டு இல்லாம, அதுக்கான டைம் மாரி ஒண்ணு வச்சுக்கோங்க. இந்த டைம் இதுல நம்ம கொஞ்ச நேரம் ஃபோன் பார்க்கலாம் அப்படின்றது வேற. ஆனா, முழு நேரமாவே ஃபோனோ, டிவியோ வந்து பார்த்துட்டு இருக்கிறது கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, நம்மள ரொம்பவே அது டயர்ட் ஆக்கும். அந்த பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அடுத்தது எந்த எக்ஸர்சைஸுமே பண்ணாம இருக்கிறது நம்மள இன்னும் ரொம்ப டயர்ட் ஆக்கும்னு சொல்றாங்க. நான் காலையிலேருந்து பொழுதன்னைக்கு வேலை பார்க்குறேன்க்கா. இதுல எக்ஸர்சைஸ் பண்றதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்ல. எக்ஸர்சைஸ் எங்க போய் நான் பண்றது? எனக்கு அதெல்லாம் பண்ண தெரியாது. நான் செய்யற வேலையே எனக்கு ஒரு பெரிய எக்ஸர்சைஸ் தான். இத மாரி நம்ம என்ன வேணாலும் காரணம் வந்து சொல்லிக்கலாம். நம்ம வீட்டுக்குள்ளேயே செய்யறது வந்து வேலை. அது வந்து எக்ஸர்சைஸா கண்டிப்பா எப்பவுமே வந்து மாறாது. உங்கள எக்ஸர்சைஸ்னா பெருசா வந்து நீங்க வந்து ஒரு டீ ஷர்ட்டும், ஒரு ஜாகிங் ட்ராக்கும் போட்டுட்டு உங்கள வந்து அப்படியே ஓடுங்க அப்படியெல்லாம் நான் சொல்லவே இல்ல. பட் உங்களுக்கான ஒரு டைம் எடுத்து ரிலாக்ஸா ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆவது கண்டிப்பா வந்து நடங்க. நெறைய தண்ணி குடிங்க. நல்ல ஃபுட்டா வந்து சாப்பிடுங்க. இது எல்லாமே உங்கள டயர்ட் ஆக்காம கொஞ்சம் எனர்ஜியா வந்து வச்சுக்கும். ஏன்னா, நம்ம டயர்டா இருந்தோம்னா எந்த வேலையும் நம்மளால பார்க்க முடியாது. பட் நம்ம எனர்ஜியா இருக்கோம் அப்படின்னா, அடுத்தடுத்தது நமக்கு அப்பதானே நம்மளால வேலை செய்யவே நமக்கு தோணும். சில பேர்லாம் சொல்றது என் நினைத்துல காலையில டயர்டா இருக்கு சும்மா உட்கார்ந்துகிட்டே இருக்கேன் அப்படின்னு. டயர்டா இருக்குன்னு உட்கார்ந்துட்டே இருந்தா உட்கார்ந்துட்டே தான் இருக்கணும். ஏன் டயர்டா இருக்கு? நமக்கு ஏன் டயர்ட் ஆகுது? நம்ம வேலையே பார்க்கல. சும்மாவே உட்கார்ந்துட்டு இருக்கோம். ஏன் டயர்ட் ஆகுது? ஏன்னா நம்ம ஃபோன் பார்த்துக்கிட்டே இருக்கோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, எந்த வேலையும் செய்யாம உட்கார்ந்துகிட்டே இருக்கோம். காலைலருந்து சரியா தண்ணி குடிச்சோமான்னு கேட்டீங்கன்னா, கிடையாது. காலைல கரெக்ட்டான பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிட்டோமான்னு கேட்டீங்கன்னா, கிடையாது. அப்ப இப்படியெல்லாம் இருந்தோம் அப்படின்னா, கண்டிப்பா டயர்டா தான் இருக்கும். சரியா தூங்கி இருக்கோமா? கிடையாது. நைட்டு ஃபுல்லா ஃபோன் பார்த்துட்டு, 3 மணிக்கு படுத்து, காலைல வந்து 7 மணிக்கு எந்திரிச்சோம்னா, நமக்கு டயர்டா தான் இருக்கும். இல்ல காலைல 3 மணிக்கு படுத்து 12 மணிக்கு எந்திரிச்சாலும் நமக்கு டயர்டா தான் இருக்கும். ஏன்னா, நமக்கு தூக்கம் வந்து பத்தல. எந்த வேலைய எந்தெந்த டைம்ல செய்யணுமோ, அந்த வேலைய கரெக்ட்டா பண்ணாலே நம்ம வந்து டயர்ட் ஆகாம கண்டிப்பா வந்து இருப்போம். அதனால எக்ஸர்சைஸ் வந்து ஏதாவது சின்ன சின்னதா வந்து பண்ணுங்க. ஒரு வாக்கிங் போங்க. வேற எதுவும் நீங்க பெருசா பண்ணவே வேண்டாம். ஒரு 10, 15 நிமிஷம் உங்களுக்கான டைம் எடுத்து வாக்கிங் வந்து போங்க. அது இன்னும் உங்கள ரொம்ப வந்து நல்லா வந்து வச்சுக்கும். அடுத்தது ஸ்ட்ரெஸ்ஸு, கவல. அது இல்லாத மனுஷனே கண்டிப்பா கிடையாது. ஆனா, எந்த ஒரு விஷயத்த பத்தியும் நம்ம ரொம்ப டீப்பா நெனச்சு கவலைப்படுறதுனாலயோ, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுறதுனாலயோ, நமக்கு அந்த விஷயம் வந்து மாறவே மாறாது. நம்ப அதனால ரொம்ப டயர்ட் ஆகும். நம்ம ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது, நம்மள மீறி நம்ம வந்து ரொம்ப டயர்ட் ஆகி அடுத்தது என்ன பண்ண போறோம்ன்னு தெரியாம அப்படியே உட்கார்ந்துருவோம். என்ன சொல்றது? கவலைப்படும்போதுமே அப்படிதான். நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த நெனச்சு, ஐயோ! இது இப்படி நடந்துச்சே, அப்படி நடந்துருச்சே, இது இப்ப அப்படி நடந்துச்சே, அப்ப அப்படி நடந்துச்சேன்னு நெனச்சு எப்பலாம் கவலைப்படுறோமோ, அப்பலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரொம்ப டவுனா தான் கண்டிப்பா வந்து ஆவோம். நம்மளோட எனர்ஜி ஃபுல்லாத்தையுமே அது வந்து கண்டிப்பா எடுத்துக்கும். அதனால எப்பவுமே இந்த மாதிரி கவலையோ, ஸ்ட்ரெஸ்ஸோ எடுத்துக்காதீங்க. கண்டிப்பா ஏதாவது ஒரு விஷயங்கள் நடந்துச்சுன்னா, அது கஷ்டப்படாமலாம் இருக்க முடியாது. ஆனா நீங்க கவலைப்பட்டுட்டே இருந்தீங்கன்னா, அது உங்களுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கிடைக்கும்னா, நீங்க தாராளமா இருக்கலாம். ஆனா நீங்க கவலைப்படுறதுனால, இன்னும் நீங்க சோர்ந்து தான் போவீங்களே தவிர, அடுத்த விஷயங்கள உங்களால பண்ணவே வந்து முடியாது. அதனால எது நடந்தாலும் அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்றத பத்தி மட்டும் யோசிங்க. ஐயய்யோ! அப்படி நடந்துருச்சே அப்படின்றத பத்தி யோசிக்காதீங்க. ஏன் அப்படின்னா, உங்களால அதுக்கான சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியாமலே வந்து போயிடும். அதனால கண்டிப்பா இந்த விஷயத்த ஃபாலோ பண்ணுங்க. நம்மள ரொம்ப டயர்ட் ஆக்குறது நம்ம நெறைய விஷயங்கள் யோசிக்கிறதுனால, தேவையில்லாம கவலைப்படுறதுனால. அந்த விஷயங்கள நீங்க பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து மாத்திக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஆம் எப்படி சொல்றது? ரெகுலரா ஒரு பழக்கம் வந்து இருக்காது. நெனச்ச நேரத்துல லேட்டா ஒரு நாளைக்கு 7 மணிக்கு தூங்குவேன். ஒரு நாளைக்கு 12 மணிக்கு தூங்குவேன். ஒரு நாளைக்கு காலைல 5 மணிக்கு எந்திரிப்பேன். ஒரு நாளைக்கு காலைல 11 மணிக்கு எந்திரிப்பேன். ஒரு நாளைக்கு காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவேன். ஒரு நாளைக்கு காலைல சாப்பிட மாட்டேன். இப்படி எந்த வேலையுமே ஒழுங்கா பண்ணாம இருக்கீங்க, மாத்தி மாத்தி பண்றீங்க அப்படின்னா, கண்டிப்பா அது உங்கள எப்பவுமே சோர்வா தான் வந்து வச்சிருக்கும்.
நம்ம லைஃப்ல இந்த விஷயங்கள் நான் பண்ண போறேன் அப்படின்றது கண்டிப்பா உங்களுக்கு தெரியணும். நான் காலைல 4 மணிக்கு எந்திரிப்பேனா, என்னைக்காவது முடியலன்னா நீ 4 மணிக்கு எந்திரிக்க வேண்டாம். 8 மணிக்கு கூட எந்திரிக்கலாம். ஆனா, நீ வந்து ஒரு நாளைக்கு 4 மணிக்கோ, ஒரு நாளைக்கு 8 மணிக்கோ எந்திரிச்சன்னா, நீ என்ன பண்ற? உன் உடம்புக்கு வந்து நீ என்ன பண்றன்றதே தெரியாமல்ல போயிடும். அதனால அந்த மாதிரி ஆனாலுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப டயர்டா வந்து ஃபீல் பண்ணுவோம். எப்பவுமே ஒரு தினசரி பழக்கம்னு ஒண்ணு இருக்கணும். நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, அக்கா நான் காலையில இந்த இந்த விஷயம் தான் பண்ணுவேன். காலைல 8 மணிக்கு டைம் வரைக்குமே சொல்வாங்க. நானுமே மேக்ஸிமம் என்னோட விஷயங்கள் எல்லாமே ஷெட்யூல்லாம் வந்து ஒரு நோட் எடுத்து, பேனா எடுத்து எழுதுறதெல்லாம் எனக்கு எப்பவுமே பிடிக்காது. எனக்கு தெரியணும். நான் என்ன பண்ண போறேன்? அடுத்தது என்ன பண்ண போறேன்றது எனக்கு இதே தெரியல. நான் ஒரு நோட்டு பேனாவை எடுத்து நான் பார்க்க வேண்டிய அவசியம்ன்றத தாண்டி அது எனக்கு பெரிய அதுல உடன்பாடு வந்து கிடையாது. எனக்கே தெரியாம நான் ஒரு பேப்பர் பேனாவ நம்பி நான் ஒரு விஷயங்கள வந்து பண்றதுல எனக்கு எப்பவுமே விருப்பம் வந்து கிடையாது. எனக்கு தெரியணும். நான் 4 மணிக்கு எந்திரிப்பேன்னா, நான் 4 மணிக்கு எந்திரிப்பேன். 4:30 மணிக்கு இந்த வேலை செய்வேன்னா, 4:30 மணிக்கு அந்த வேலை தான் வந்து இருக்கும். பட் ரெகுலரா இருக்குமானா, ரெகுலரா இருக்கும். என்னைக்காவது சில நாள் வந்து சேஞ்ச் ஆகும். அதனால உங்களோட பழக்கங்கள் வந்து மாறுச்சு அப்படின்னாலுமே கண்டிப்பா நீங்க டயர்ட் ஆகுறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. அதனால கண்டிப்பா என்ன விஷயங்கள் பண்ண போறீங்க? மேக்ஸிமம் வீட்ல இருக்கவங்களுக்கு நமக்கு தெரியும். இந்த வேலை தான் அடுத்தது இருக்கும். இதெல்லாம் பண்ண போறோம்ன்னு பிளான் பண்ணி ஒரு ஒரு விஷயத்தையும் வந்து பண்ணுங்க. அடுத்தது இந்த நெகட்டிவா இருக்க பெர்சன்ஸோட நம்ம நெறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். நெறைய விஷயங்கள அவங்களோட ஷேர் பண்ணிக்கிறோம். ஆ அவங்க எல்லாருமே நெகட்டிவிட்டியா தான் பேசுறாங்க. நெகட்டிவா தான் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, அந்த மாரி பெர்சன்ஸோட நம்மளோட டைம செலவு பண்ணும்போது கண்டிப்பா நீங்க ரொம்ப டயர்ட் ஆயிடுவீங்க. ஏன்னா, நீங்க ஒரு நல்ல விஷயம் ஆரம்பிக்கலான்னு இருப்பீங்க. அதுக்கு ஏதாவது தேவையில்லாத சில விஷயங்கள் வந்து சொல்லுவாங்க. ஆ அவங்க அவங்க கிட்ட சுத்தி இருக்கிறது எல்லாமே ஒரு நெகட்டிவான தாட் மட்டும் தான் இருக்கும். அத மாரி ஒரு மனுஷங்களோட நீங்க பழகும்போது நிஜமாவே நீங்க டயர்டா தான் இருப்பீங்க. நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு தெரியும். அவங்க வந்து இப்படிதான் அப்படின்றது. அந்த மாரி தெரிஞ்சுமே நம்ம நெறைய பேரோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து வச்சுப்போம். ஏன் அப்படின்னா, ஏதோ ஒரு காரணத்தினால வந்து இருப்போம். சரி இவங்கள விட்டா நமக்கு யாரும் இல்ல. ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல வந்து அவங்கள சுத்தி சுத்தி தான் இருப்போம். ஒரு 2 நாளைக்கு அவங்க கிட்ட இருந்து விலகி இருந்து பாருங்க. நீங்க முன்னாடி இருந்ததுக்கும், இப்ப இருக்கிறதுக்கும் நெறைய டிஃபரன்ஸ் வந்து இருக்கும். கண்டிப்பா இத உங்களோட லைஃப்ல ட்ரை பண்ணி வந்து பாருங்க. ஏன்னா, எப்பவுமே நெகட்டிவா இருக்கவங்களோட நம்மள பத்தி தப்பா பேசுறாங்கன்னு நம்ம கூட இருக்கும்போது நல்லாவும், நம்ம போனதுக்கப்புறம் நம்மள பத்தி தப்பா யாரெல்லாம் பேசுறாங்கன்னு நமக்கு தெரிஞ்சும், நம்ப அவங்களோட பேசிட்டு இருக்கோம் அப்டின்னா, நம்மள விட முட்டாள் வேற யாருமே இருக்கவே வந்து மாட்டாங்க. ஐய்யயோ! நம்ப நம்ப இல்ல, நம்மள பத்தி இவங்க ஒரு வேள இப்டி பேசியிருப்பாங்களோ அப்டின்னு நம்ம யோசிப்போம்ல. அதுவே நமக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸ வந்து குடுக்கும். நீ அடுத்தவள பத்தி இவ நம்ம கிட்ட பேசுறா. நம்மள பத்தி இவ அடுத்தவ கிட்ட பேச மாட்டாளா? அப்டின்னு உங்களுக்கு ஒரு ஒரு தாட் வரும்ல. அதுவே உங்கள வந்து ரொம்ப டவுன் ஆக்கும். அதுவே உங்கள ரொம்ப டயர்ட் ஆக்கும். நாளைக்கு அவங்க மூலியமா இவங்க இதெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு தெரியும்போது உங்களுக்கு ஒரு டிப்ரஷன் வரும்ல. அதுவே உங்கள வந்து இன்னும் ரொம்ப டயர்ட் ஆக்கும். அதனால இந்த மாதிரி நெகட்டிவா பேசுறவங்களோட இருந்து கொஞ்சம் இல்ல ரொம்பவே வந்து விலகி இருங்க. கண்டிப்பா என்ன சொல்றது? நீங்க ரொம்ப எனர்ஜியா வந்து இருப்பீங்க. இத யாராவது வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு டிஃபரன்ஸ் வந்து நல்லாவே தெரியும். அதே மாதிரி ஒண்ணு நம்ம என்ன பண்ணுவோம் அப்டின்னா, அ சாப்பாட்ட வந்து ஸ்கிப் பண்ணுவோம். இல்ல அப்டின்னா, அளவுக்கு அதிகமா வந்து சாப்பிடுவோம். இந்த 2 விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்மள ரொம்ப டயர்டா வந்து ஆக்கும்ன்னு சொல்றாங்க. காலையில வந்து நெறைய பேர் நான் குண்டா இருக்கேன். அதனால நான் காலைல பிரேக்ஃபாஸ்ட்டே வந்து சாப்பிட மாட்டேன். நான் வந்து ரைஸ் இவ்ளோ தான் வந்து எடுத்துப்பேன். அப்டிலாம் வந்து சொல்வாங்க. பட் வந்து நீங்க ஹெல்தியா இருக்கீங்களான்றது முக்கியம் இல்ல. ரைஸ் கம்மியா எடுத்துக்கிறது நல்லது தான். அதுக்கு ஈக்குவலா நீங்க காய்கறியும், கீரையும், முட்டையும் எடுத்துக்கிறீங்களான்றது ரொம்ப முக்கியம். நம்ம அடுத்தவங்களுக்காக நம்ம உடம்ப ஒல்லியாக்கிக்கணுன்றதுக்காக நம்ம சாப்பிடாம இருந்தா ஒல்லி ஆயிடுமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா வந்து கிடையாது. நம்மளால அடுத்து எந்த வேலையுமே வந்து செய்ய முடியாது. நம்ம ரொம்ப டயர்ட் ஆயிடுவோம். அப்போ நீங்க சாப்பிடாமலே இருந்து நான் காலையில ஃபுல்லா சாப்பிடல, அப்படி இருந்தீங்க அப்படின்னா, அது என்ன ஆகும்? இருக்க இருக்க உங்களோட எனர்ஜி லெவல் கம்மியாயிட்டே தான் வந்து போகுமே தவிர, நீங்க அடுத்த வேலை செய்யறதுக்கோ, அடுத்தது உங்களோட லைஃப்ல முன்னேறதுக்கோ எந்த ஒரு இதுவுமே வந்து கண்டிப்பா இருக்கவே இருக்காது. அதனால அதிகமா சாப்பிடுறதும் தப்பு, சுத்தமா சாப்பிடாம இருக்கிறதுமே தப்பு. இது 2த்தையுமே அவாய்ட் பண்ணிக்கோங்க. டெய்லி ஒரு கீரை, ஒரு பொரியல், ஒரு முட்டை இதாவது கண்டிப்பா உங்களோட லஞ்ச்ல வந்து எடுத்துக்கோங்க. இது உங்கள டயர்ட் ஆகாம நீங்க அடுத்த வேலை பண்றதுக்கு ரொம்பவே உங்கள ஹெல்ப்ஃபுல்லா வைக்கும். அடுத்தது முன்னாடி சொன்னது தான். நைட்டு ஃபுல்லா வந்து முழிச்சுட்டு இருந்துட்டு, காலையில ஃபுல்லா தூங்குனீங்க அப்படின்னா, நிஜமாவே ரொம்ப ரொம்ப டயர்டா தான் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஸ்க்ரீன் டைம கம்மி பண்ணிட்டு, நைட் எவ்வளோ நேரம் சீக்கிரமா தூங்குறீங்களோ, அவ்வளோ வந்து உங்களுக்கும் நல்லது. காலையில எவ்வளோ சீக்கிரம் எந்திரிக்கிறீங்களோ, அதுவுமே உங்களுக்கு நல்லது. அதனால கண்டிப்பா இந்த விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணி வந்து பாருங்க. அடுத்தது நான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறது, அக்கா இதுல இந்த விஷயம்லாம் நான் பண்ணாம இருந்தேன். இதெல்லாம் இனிமே மாத்திக்கிறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா அந்த மாதிரியான விஷயங்களையும் வீடியோ கீழ கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. ஏன் அப்படின்னா,
நம்மளோட கமெண்ட்ஸை நிறைய பேர் வந்து செக் பண்றாங்க. என்கிட்ட சொல்லும்போது கூட, அக்கா இந்த மாதிரி உங்களுக்கு கமெண்ட் வந்துருந்துச்சு அப்படின்னும் போது நான் யோசிக்கிறேன், ஓ நம்மளோட கமெண்ட்ஸ் எவ்வளவு பேர் பாக்குறாங்க அப்படின்னு. அதனால மேபி நீங்க சேஞ்ச் பண்ணிக்கணும்னு நினைக்கும் போது ஏன் இதை நம்மளும் சேஞ்ச் பண்ணக்கூடாது அப்படின்னு யாருக்காவது வந்து தோணலாம். அதனால நீங்க பண்ற ஒரு சின்ன கமெண்ட் கண்டிப்பா அடுத்தவங்களோட லைஃபை மாத்துது அப்படின்னா அது எனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா நீங்க பண்ணுவீங்க அப்படின்னு நானுமே வந்து நம்புறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இல்லையான்றதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.